தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இறைவா, எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே, எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். திருப்பாடல்கள் 115. இறை திருவசனம் 9. இஸ்ரவேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவரே உங்களுக்கு துணையும் கேடயமும் ஆவார். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. எங்கள் வாழ்விலே எங்களை விட்டு கொடுக்காமல் எம்மை நடத்தி பாதுகாத்து வருகின்ற எங்கள் நேச தகப்பனே, ஆண்டவரே, தூய நலாவியானவரே, உம்மை நாங்கள் நன்றி கூறுகிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம். பயப்படாதே என்று கூறி வலக்கரத்தால் எம்மை பாதுகாத்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தாய் தன் மகவை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்ற வார்த்தைக்கிணங்க மறவாமல் அன்பு செய்து வருகின்ற இறைவா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திக்கற்ற உன் பிள்ளைகளை கைவிடாத தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கலங்கிடாதே என்று கூறி கரம் பிடித்து வழி நடத்தியவரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உனக்கு எதிராக எழும்பும் எந்த ஆயுதமும் உன்னை எதிர்த்து நிற்காது என்ற வார்த்தைக்கிணங்க எம்மை நீர் பாதுகாக்கும் கேடயமாயிருந்து வழிநடத்தி வந்து கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. வழி மாறிய போது நல் பாதை காட்டினீர் தகப்பனே. அப்பா, எங்களால் இயலவில்லையே என்று தவித்து இருந்த வேளையில் எம்மை கரம் பிடித்து வழி நடத்தினீர் தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அப்பா, அந்த நாட்களில் நான் பாவம் செய்தேனே என்று மனமருந்தி மனஸ்தாபப்பட்டு உமது பாதத்திலே வந்தபோது அந்த பாவத்தை உணர்த்தி உமது கிருபையால் எம்மை மன்னித்தீர் ஆண்டவரை, நன்றி செலுத்துகிறோம். இதோ கல்வாரி பாடுகளை தியானிக்க இந்த 4வது வார வெள்ளிக்கிழமையிலே தகப்பனே, உமது திருக்காயங்கள் அந்த இரத்தம் படிந்த அந்த திருமுகத்தை எங்கள் மீது திருப்பி இந்த நாளின் காலையில் இருந்த நேரம் வரை உமது பரிசுத்த இரத்தத்தினால் எமக்கு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை நீர் எங்களை அணு அணுவாக ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, சிறப்பாக இந்த நாளிலே தேர்வு எழுதிய எம் பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுத்தீரே ராஜா. உமது செந்நீர் காயம் படிந்த அந்த திருக்கரங்களால் என் பிள்ளைகளுக்கு நீர் விவேகத்தை கொடுத்தீர் ராஜா. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா, அந்த முள்முடி காயங்களுக்குள் எங்களை முழுவதும் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் இந்த நாளிலே பல்வேறு விதமான தவ ஒருத்தல்களை மேற்கொண்டோமே. அந்த ஒருத்தல்கள் அனைத்தும் உமக்கு பிரியமாயிருந்தால் எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. உமக்கு விரோதமாயிருந்தால் எங்களை மன்னிப்பீராக. அப்பா, தந்தையே, இறைவா, நாங்கள் நற்கருணை திவ்ய பலியிலே
சிலுவை பாதை பக்தி முயற்சியில், தான தவம் நோன்பு என ஒருத்தல் முயற்சிகளில் முழுமையாக ஈடுபட எங்களுக்கு நீர் வாய்ப்பை கொடுத்தீரே ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உமது அளவிட முடியாத அன்பை எண்ணி, இரக்கத்தை எண்ணி, எங்கள் மீது காட்டிய பேரன்பிற்காக நீர் அனுபவித்த பாடுகளை எண்ணி நெஞ்சார உம்மை துதிக்கிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அந்த கல்வாரி பாடுகளிலே நீர் அடைந்த காயங்களுக்குள் எங்களது பாவ பலவீனங்களை எல்லாம் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்பட்ட அனைத்தையும் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தேவைகளின் நிமித்தம், பல்வேறு விதமான ஆபத்துகளின் நிமித்தம் இந்த நேரத்தில் யார் யாருக்கெல்லாம் எங்கள் ஜெப உதவி தேவைப்படுகிறதோ அத்தனை பிள்ளைகளுக்கும் அது வளர்க்கிற ஆசிரை, அந்த திரு காயங்களுக்குள் உள்ள ஆசிரை நீர் அபரிவிதமாய் கொடுக்க வேண்டுமாய் உடன் தாழ்மையுடன் ஜெபிக்கிறோம். உமது விழாவிலிருந்து வந்த திரு தண்ணீர், திரு ரத்தம் இந்த அகில உலகத்தை சுத்திகரித்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தொடர்ந்து சுத்திகரித்தருளும் ஆண்டவரே. பாவத்தினால் இருக்கிற பிள்ளைகளை சுத்திகரித்தருளும். அழகையின் சூழ்ச்சியினால் கட்டப்பட்டவர்களை சுத்திகரித்தருளும். சாத்தானின் கட்டுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை சுத்திகரித்தருளும். எங்களிடம் பல்வேறு விதமான ஜெப விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரின் அனைத்து விண்ணப்பங்களையும் நீர் உமது பரிசுத்த இரத்தத்தால் சுத்திகரிக்க வேண்டுமாய், பாதுகாப்பளித்தருள வேண்டுமாய் உம்மிடம் தாழ்மையுடன் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, நாங்கள் பாவம் செய்த போது எமக்கு நீர் அதனை அறிவுரைத்து வருகிறீர். நாங்கள் அந்த பாவத்திலே மூழ்கி விடாதபடி எம்மை கைதூக்கி விட்டு கொண்டு இருக்கிறீர் தகப்பனே. அத்தனையும் நாங்கள் நினைத்து பாருகிறோம். உமது கல்வாரி பாடுகளுக்குள் இதோ இந்த அகில உலகத்தை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. அமைதி இழந்து, அன்பிழந்து வாழுகின்ற குடும்பங்களுக்கு நீர் அன்பை தந்து, அருளை திறந்து, உமது கல்வாரி பாடுகளின் வழியாக ஆசீரை பொழிந்து சிறப்பாக இந்த இரவு வேளையை நீர் முழுவதும் ஆசீர்வதித்தருள வேண்டுமாய் ஜெபித்து எங்களை முழுவதும் சிரம் தாழ்த்தி உமது கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஏற்றருளும், ஆசீர்வதித்தருளும். ஆமேன். எல்லாமல் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள், பாவங்கள், பலவீனங்கள், குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அல்லேலூயா. தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன். God bless you.